வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள் பார்த்துட்டு வர்றோம். இதில் ஒவ்வொரு நாளும் போஜராஜன் விக்ரமாதித்தனுடைய அந்த சிம்மாசனம் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் ஏற போவான். உடனே பதுமை சிரித்து கதை சொல்லும், அவன் திரும்பி போயிடுவான். 3 நாள் ஆச்சு. 4ஆம் நாள் 4ஆம் படிகளே கால் வைக்கிறதுக்காக போஜராஜன் வந்தபோது அங்கிருந்த மங்கள கல்யாணி பதுமை கலகல என்று சிரித்து அவனை தடுத்து நிறுத்தியது. போஜராஜன் உடனே, ஏன் சிரிக்கிறேன்? எம் அரசராகிய விக்ரமாதித்தன் செய்த சாதனைகளில் ஏதேனும் ஒன்றை நீ செய்திருந்தா, வீர தீர பராக்கிரமங்கள் ஏதேனும் செய்திருந்தா? அப்படி என்ன செய்து விட்டார்? உடனே அந்த பதுமை கதை சொல்ல தொடங்குச்சு. பட்டியும் விக்ரமாதித்தனும் நாடார் மாதம் காடார் மாதம் போகிறது வழக்கம். அதில் பட்டி ஒரு நாள் கூப்பிட்டு, நம்ம நாட்டில் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சது, நம்ம காட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே அவங்க காட்டுக்கு போகிறதுக்கு மாறு வேடம் போட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் வேறு மக்களுக்கான மன்னனுக்கான தொடர்புகள்ங்கிறது பத்திரிகைகளோ வானொலியோ இன்டர்நெட்டோ ட்விட்டர் ஃபேஸ்புக்கோ அல்லது மீடியாக்கள் அதிகமாக இல்லை. மனிதர்கள் மூலமாக ஒற்றறிவாங்க, அவ்வளோதான். இல்லாட்டி மன்னனே நேராக புறப்பட்டு போயிடுவான். இப்படி இவங்க போகிற போது ஒரு காட்டு வழியாக போகிறாங்க. ஒரு நாட்டுக்கு அருகில் ஒரு மண்டபம் இருக்குது, சத்திரம். அதில் தங்குறாங்க. அந்த காடு முழுவதும், அந்த மண்டபம் முழுவதும் சண்பக மலர்களுடைய வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு சில பேர் உடனடியாக இங்கேருந்து காலி பண்ணிடுங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு பக்கத்தில் இருக்க மாட்டேன், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த நாட்டினுடைய இளவரசி, அந்த பெண் சண்பகப்பூ மணக்கின்ற வாசத்தை உடையவள். அவள் வந்தாலே அந்த பகுதி பூரா மணக்கும். அவள் எப்போ இங்கே தான் தங்குவா, அதனால் நீங்கள் போயிருங்க அப்படின்னோடனே, அவளுக்கு ஆண் வாடையே பிடிக்காது, அதனால் யாரும் இருக்கக்கூடாது, போங்க. இவங்க அதே மாதிரி போயிடுறாங்க. ஆனால் 2 பேரும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற போது அதே மாதிரி அந்த பெண் வர்றா, பேரழகியாக இருக்கா, அவ்வளோ அருமையான வாசமாக இருக்குது. அவள் போயிடுறா. இப்போ 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, எப்படி இவளுடைய வாழ்க்கையின் மர்மத்தை தெரிஞ்சுக்கிறணும். உடனே பட்டியும் விக்ரமாதித்தனும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. எப்படி தெரியுங்களா? அந்த கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவோம். பரகால பிரவேசம் அப்படின்னு சித்தர்களுடைய வரலாற்றில் உண்டு. இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை இன்னொரு உடம்புக்குள்ளே கொண்டு போய் அதுவாக மாறுதல். இது பட்டிக்கும் தெரியும், விக்ரமாதித்தனுக்கும் தெரியும். அவங்க பல்வேறு விதமான வடிவங்கள் எடுக்கக்கூடியவங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு ஏற்றபடியான அந்த வடிவங்களை எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை செஞ்சு காட்டிக்கிட்டே போகிறாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போயாச்சு. இதில் நடுவில் சில கதைகள் வருது. அதாவது நல்ல நண்பர்கள் கதை, அதுக்கு ஒரு கதை வருது. தீய நண்பர்களினுடைய கதை, அதுக்கு ஒரு கதை வருது. எப்படி கெட்ட நண்பன் என்ன செய்வான், பழகிற மாதிரி பழகுவான், அப்புறம் திடீர்னு கண்டுக்கிற மாட்டான். அப்போ பழைய நண்பன் பார்க்க வந்தப்போ அவன் ஒரு அதிசயம் சொல்லுவான். காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் ஒரு அழகான பெண் மடியில் தலை வச்சு படுத்துருக்கிறத பார்த்தேன். அப்படியா நண்பா, உன்னை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன்னை காணோம், வா எனக்கு அதை எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான். பார்த்தோன்னே அவள் அழகில் மயங்கி, ஒன்று செய் நண்பா, நீ என்ன பண்ணு, அந்த பெண் உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துரு, நான் அந்த பெண்ணை கூப்பிட்டு போயிடுறேன், முனிவர் மடியில் தலை வைக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த முனிவரை நான் கொண்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. அவன் சரின்னு சொல்லிட்டு போய் மடியில் தலை வச்சுருக்கிறான். முனிவர் தூங்கிட்டு இருக்காரு. பெண்ணை கூப்பிட்டு போனவன் தான் கடைசியில் வரவே இல்லை. இப்போ இவன் என்ன நினச்சான், முனிவர் நம்மளை கொல்ல போகிறான்னு நினச்சான். அதே போல் எந்திரிச்சு பார்த்த முனிவர், இப்படிப்பட்ட நண்பர்கள் நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் தீய நண்பர்களுடைய கதை. நல்ல நண்பர்கள் கதை அது மாதிரி பெருசாகவும் வருது. இது தவிர இந்த கதைகள்லாம் சொல்லி முடித்த பிறகு இதில் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த சண்பகவல்லியை பார்க்க போகிறாங்க. சண்பகவல்லியை பார்க்க போகிறப்ப பெண் வேடமாக மாற்றி விக்ரம பெண் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி ஆண் வடிவம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவியின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வர மன்னன்ட்டு போய் அறிமுகப்படுத்தி, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்றான். அதே மாதிரி இந்த பெண்ணு இவளோட பழகி ரொம்ப நட்பானோடனே இளவரசி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நீ இவ்வளோ அழகாக இருக்கியே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு அந்த விக்ரம பெண்ணாகிய விக்ரமாதித்தன் கேட்குறான். உடனே அவள் சொல்கிறா, நான் ஆண்கள் நம்ப மாட்டேன், காரணம் என்ன? உடனே அவள் தான் வாழ்க்கை வரலாற்ற கதை சொல்கிறான். இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு காட்டில் சல்லரி சல்லியன் அப்படிங்கிற 2 ஆண் பெண் புறாக்கள் வாழ்ந்தன. அதில்
குஞ்சுகள் இல்லாமல் வந்துச்சு. அப்புறம் குஞ்சுகள் கிடச்சிது. திடீர்னு காலில் தீ பிடிச்ச உடனே குஞ்சுகள்லாம் இறந்து போச்சு. இந்த 2 புறாவும் என்ன பண்ணுச்சு, இனிமேல் நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெருப்பில் விழுந்து செத்து போயிடுவோம்னு சொன்னோடனே 2 முடிவு எடுத்துகிட்டு போகுது. அப்படி போகிற போது திடீர்னு ஆண் புறா ஓடி போயிடுது. உடனே பெண் புறா கத்திக்கிட்டே தீயில ஐயோ ஆண்கள் நம்பக்கூடாதுன்னு விழுந்துருது. அந்த பெண் புறா தான் நான், அதனால் நான் ஆண்கள் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரமாதித்த பெண் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. பட்டி வந்து திருப்பி கூப்பிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன பிறகு உடனே இவங்க இன்னொரு யோசனை பண்ணுறாங்க. எப்படி இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு மாயமந்திர வித்தைகள்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள 2 பேர் மாதிரி பட்டி பெண் வேடம் போட்டு களக்கூத்தாடியாகி நிறைய ஆற்றல்கள்லாம் காமிச்சோடனே இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம இந்த இளவரசனுடைய அப்பா கேட்குறாரு. என் குருநாதர் ஒருத்தர், ஆனால் அவருக்கு பெண்வாடியே ஆகாது. அப்படியா, அவர் யார்? உடனே அவரை பார்க்க போகிறாங்க எல்லோரும். அவர் சொல்கிறாரு பெண்வாடியே எனக்கு ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்ட உடனே இவ என்ன பண்ணுறா, அது யாரா அது பெண்வாடியே ஆகாதுன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இவளும் போகிறா. இவ ஒரு கூடாரத்தில் ஒளிஞ்சிருக்கா. அப்போ அதை அந்த கதை சொல்கிறாப்புல விக்ரமாதித்தன். என்ன கதை சொல்கிறாரு, நாங்கள் ஒரு காடு இருந்துச்சு, 2 புறாக்கள். அதில் வந்து ஆண் புறா ஆகிய நான் என்னை ஏமாற்றிட்டு பெண் புறா போயிடுச்சு. இதை கேட்டு கோவப்பட்டு எந்திரிச்சு போய் சண்டை போடுறா. நீ தான் தப்பிச்சு போகணும் 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் ஒன்று கூடி 2 பேருமே இறந்துருப்பீங்க, மறந்து போயிருப்பீங்க, எப்படியோ இந்த இதில் வந்துட்டீங்க, நல்ல விஷயந்தான், திருமணம் பண்ணிக்கங்கன்னு திருமணம் பண்ணிடுறாங்க. மறுநாள் அந்த 6 மாதம் காடு மாதம் முடிஞ்ச உடனே பட்டி பழையபடி விக்ரமாதித்தனையும் அந்த உருவத்தில் இது பண்ணி பெண் மணக்க வர்றாங்க. வந்த உடனே மன்னன் பார்த்துட்டு விக்ரமாதித்த மகாராஜா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு தன்னோட பெண்ணை கொடுத்த உடனே அந்த சண்பகவல்லியை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க தங்களுடைய நாட்டுக்கு போகிறாங்க. இந்த கதையை சொல்லிவிட்டு இதில் ஆணை பெண்ணாக மாற்றவும் பெண்ணை ஆணாக மாற்றவும் உலகத்தில் என்னென்ன வித்தைகள் இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சு அட்டமா சித்திகளை உடைய எங்களுடைய விக்ரமாதித்தனுங்கனையாக ஒரு நாள் இருக்க முடியுமான்னு கேட்டவுடனே போஜராஜன் வெக்கமடைஞ்சு அன்றைக்கு அந்த கதையை கேட்டுட்டு அவன் திரும்பி போகிறான். மறுநாள் வர்றான். அவனை அடுத்த பதுமை நிறுத்துகிறா. அந்த கதை என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.